Welcome to Muruga Talks channel. கிறிஸ்துவும் காணாமல் போன யானைக்குட்டியும். ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் கிறிஷு என்ற சுறுசுறுப்பான சிறுவன் இருந்தான். அவன் ஒவ்வொரு மாலையும் தனது பாட்டியிடம் சென்று முருகப்பெருமானின் கதைகளை கேட்பான். ஒரு நாள் வெயில் நிறைந்த மதிய நேரத்தில் கிறிஷு காட்டின் ஓரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு மென்மையான முனகல் சத்தம் அவன் காதில் விழுந்தது. அந்த மென்மையான சத்தத்தை பின்தொடர்ந்து சென்ற குட்டி கிறிஷு அங்கு ஒரு குட்டி யானை தனியாகவும் மிகவும் சோகமாகவும் நிற்பதை கண்டான். அதன் பெரிய மென்மையான கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. இந்த யானை குட்டியை பார்த்த கிறிஷு, அடடா பாவம், இந்த யானைக்குட்டி வழி தவறி விட்டது போலிருக்கிறதே என்று எண்ணினான். அப்பொழுது கிறிஷுவிற்கு அவன் பாட்டி சொன்ன கதை ஞாபகத்திற்கு வந்தது. உதவி தேவைப்படுபவர்களுக்கு முருகப்பெருமான் எப்போதும் உதவுவார் என்று. எனவே கிறிஷு தன் கண்களை மூடி தன் முழு பலத்துடன் மனதை ஒருங்கிணைத்து பிரார்த்தனை செய்தான். கிறிஷு மெதுவாக, அன்பான முருகப்பெருமானே, இந்த சிறிய யானைக்குட்டி பயந்து போய் வழி தவறி விட்டது. இதை அதன் அம்மாவிடம் கொண்டு செல்ல எனக்கு உதவுங்களேன் என்று மிகவும் பக்தி பூர்வமாக வேண்டினான். அவன் பிரார்த்தனை செய்த மறுகணம் 1000 நகைகளைப் போல ஜொலிக்கும் இறகுகளுடன் ஒரு அழகான மயில் அவன் முன் கம்பீரமாக வந்து இறங்கியது. இது முருகப்பெருமானின் தெய்வீக மயில் என்பதை கிறிஷு உடனடியாக அறிந்து கொண்டான். அந்த மயில் மெதுவாக கிறிஷுவையும் பின்னர் அந்த யானை குட்டியையும் தன் அலகால் தட்டி அடர்ந்த காட்டிற்குள் வழிகாட்டியது. சிறிது தூரம் நடந்து சென்றதும் அங்கே ஒரு யானை கூட்டத்தை கண்டார்கள். அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு தாய் யானை தன் குட்டியை பார்த்ததும் மகிழ்ச்சியில் பிளிறியது. குட்டி யானை தன் தாயை நோக்கி ஓடி இரண்டும் தங்கள் துதிக்கைகளால் பாசத்துடன் தழுவிக்கொண்டது. இதை கண்ட கிறிஷுவின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவன் மயிலுக்கு நன்றி சொல்ல திரும்பிய போது வானத்தில் முருகப்பெருமான் புன்னகைத்த முகத்துடன் தோன்றி தன் கையை உயர்த்தி ஆசி வழங்குவது போன்ற ஒரு தெய்வீக காட்சியை கண்டான். தூய்மையான உள்ளத்தில் இருந்து வரும் ஒரு எளிய பிரார்த்தனைக்கு எப்போதும் பதில் உண்டு என்பதையும், கருணை என்பது அனைவரும் புரிந்து கொள்ளும் ஒரு மொழி என்பதையும் கிறிஷு அன்று கற்றுக்கொண்டான். எளிய பிரார்த்தனைக்கு எடுத்துக்காட்டாக இந்த மந்திரத்தை சொல்லலாமே: வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.